அன்பு குழந்தாய், உன்னை நெஞ்சுக்குள் வைத்து கண்ணின் மணி போல காத்து வரும் உன்னுடைய அப்பா சாயப்பா இப்போது பேசுகிறேன். மற்றவர்களின் செயல்களை பற்றி சிந்திக்கும் போது, பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போது எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதனை நீ அறிவாயா? எனக்கு மற்றவர்களை பற்றிய அக்கறை தேவையில்லை. நீதான் எனக்கு முக்கியம். ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வலிய வலிய வந்து உன்னோடு நான் இருப்பதை பலமுறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன். நீயும் புரிந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. ஒருவரை பற்றி நினைக்கும் போது இவர் எதற்கு எடுத்தாலும் எல்லாம் தான் என்பது போல பேசுகிறார், நடந்து கொள்கிறார், அகந்தையோடு இருக்கிறார். இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. இவருடன் இருப்பதும் வாழ்வதும் நரகம் போன்றது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும். அந்த அளவுக்கு அவர் உனது உணர்வுகளை அடக்கி வாய் சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார். இது உண்மைதான், தலைகணம்தான். இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறார்? அவர் திருந்த வேண்டும், அவரை திருத்தினால் போதும் என்று சொல்லப் போகிறாய், அதுதானே? அவர் இருக்கட்டும், முதலில் நீ திருந்து. என்னது, நான் திருந்துவதா? நான் திருந்திதானே இருக்கிறேன் என கேட்கிறாய். என் அன்பு குழந்தாய், நான் திருந்திருக்கிறேன், சரியாக இருக்கிறேன் என நினைக்கிறாயே, அதுவும் அகந்தைதான். நான் மாறிவிட்டேன், பாபா என்னை மாற்றிவிட்டார் என கூறுகிறாயே, அதுவும் அகந்தைதான். அவரை விட நான் உயர்வு என உன் உள்ளம் கூறுகிறதே, அதுவும் அகந்தைதான். அகந்தை இல்லாத மனது கடிந்து கொள்ளும் போதோ சங்கடத்தை எதிர்கொள்ளும் போதோ எதையும் தப்பாக எடுத்துக்கொள்ளாது. எது வந்தாலும் உன்மேல் பிறர் எச்சில் துப்பினாலும் எதிர்த்து பேசினாலும் கன்னத்தில் அறைந்தாலும் கூட இதுவும் நமது அப்பாதான் தருகிறார் என நினைத்து அதை சகித்து கொள்ளும் நேரம் எதுவோ அந்த நிலையே அகந்தையற்ற நிலை. எந்த நிலையில் இருந்து என்னை வழிபடுகிறாயா? என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, இதை அனுபவிக்கிறேன். அப்பா, என்னை மாற்றிக்கொள்ள வழி செய்து இந்த பாவத்தை கழித்துவிடு என கூறும் நிலையிலிருந்தே அதுதான் அகந்தை நிலைமை. அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாயா? இல்லையே. உன்னை பிறர் துன்புறுத்துகிறார் என்றால் அவரை மீறி நடக்க அல்லவா நீ திட்டமிடுகிறாய்? அவரது போக்குக்கு எதிர் திசையில் அல்லவா பயணம் செய்ய சிந்திக்கிறாய்? அவரிடமிருந்து விடுதலை பெற்றால் போதும் என்றல்லவா உனது மனம் சொல்கிறது. இதெல்லாம் எனக்கு உகந்தது கிடையாது. நான் இதை விரும்பவும் மாட்டேன். எல்லா நிலையிலும் நீ சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்வதையே நான் விரும்புகிறேன். இந்த ஜென்மத்தில் நான் உன்னை ஒருவருடன் சேர்ப்பித்திருக்கிறேன் என்றால் இந்த ஜென்மம் முழுவதும் அவருக்காக வாழ். அவருக்கு கட்டுப்பட்டு நட, விட்டு கொடுத்து வாழ், அவரது விருப்பத்தை நிறைவேற்று. இதில்தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. உனது மகிழ்ச்சியை பற்றியே நினைத்தால், உனக்கு மனதுக்கு ஆறுதல் தரும் நிகழ்வு என ஒன்றை நினைத்தால், அப்போது ஏதேனும் ஒன்று குறுக்கிட அது உனக்கு வெறுப்பை உண்டாக்கும். உதாரணமாக, என்னுடைய கோயிலுக்கு வர நினைக்கிறாய். உன்னை சேர்ந்தவர்கள் போக வேண்டாம் என்கிறார்கள். இது உனக்கு துயரம் தருவதாக அமையும் அல்லவா? நான் சொல்கிறேன், அவர்கள் சொன்னபடி செய். ஆலயம் வந்துதான் என்னை கும்பிட வேண்டுமா என்ன? நான் உனது இதயத்தில் இல்லையா? இதோ உனது எதிரில் இல்லையா? இப்போது உன்னுடன் பேசிக்கொண்டு இருக்கவில்லையா? எல்லா நேரமும் உன்னை சுற்றி வலிய வலிய நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ என்னை எங்கு போய் தேட போகிறாய்? எதற்காக கோபப்படுகிறாய்? ஏன் குழம்புகிறாய்? இதனால் பிறருடைய நன்மதிப்பை நீ இழந்து விடுகிறாய் அல்லவா? நான் அதை விரும்ப மாட்டேன். நீ எனது கோயிலுக்கு வராவிட்டாலும் நான் உன்னிடமே வந்து வாசமாக இருப்பேன். காரணம், நீதான் எனக்கு முக்கியம். சில நேரங்களில் நீ கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி விடுகிறாய், ஒருமையில் பேசுகிறாய். அது என்னை நீயே அடிப்பது போன்றதாகும். அதை செய்ய நீ உன் மனதை பழக்குவது ஏன்? நான் பிறர் வடிவில் வந்து உன்னை கடிந்து கொள்ளும் போதும் திட்டும் போதும் குறை கூறும் போதும் எதற்காக மனம் வாடுகிறாய்? அனைத்தும் உன் நன்மைக்காகவே என நினைத்துக்கொள். அப்போது உன்னிடம் இருக்கிற அகந்தை அழிந்துவிடும். அதன் பிறகு பிறருடைய அகம்பாவம் அழிய பிரார்த்தனை செய். அதற்கு பலன் கிடைக்கும். நீ வாழ்வதற்கான வழியை நான் போதிக்கிறேன். நீ தாழ்வதற்கான செயல்களை மனதில் நினைத்து வாழ்வானேன்? மனதில் இருப்பதை நீக்கிவிடு. மானசீகமாக மன்னிப்பு கேள். அனைத்தையும் மறந்து பிறந்த குழந்தையின் இயல்பு நிலைக்கு திரும்பு. அப்போது உன்னை வாழ வைப்பேன். கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை என்றும், காவல் நாக்கை காப்பது தானே பாவையருக்கு அழகு என்பதையும், தூற்றி திரியும் பெண்டிர் கூற்று யமன் என்பதையும் அறிந்து கொள். இனி கணவர் முன்பு மட்டுமல்ல, யாவர் முன்பும் வாய் திறந்து அகந்தையோடு பேசாதே. ஒரு சிலர் இருக்கிறார்கள், என் பெயரை சொல்லியே வாழ்கிறார்கள். எனக்கு சேவை செய்கிறார்கள், பஜன் செய்கிறார்கள், பாடுகிறார்கள். என்னால் அவர்கள் பிழைப்பு நடக்கிறது. நன்றாக சாப்பிடுகிறார்கள். ஆனால் என்னை தினமும் பட்டினி போடுவார்கள். எதற்காக இப்படி என கேட்டு பாரேன்.
1000 காரணங்களை சொல்வார்கள். இந்த வாழ்க்கை தந்த அப்பாவுக்கு காலம் முழுவதும் கடன்பட்ட நெஞ்சத்தோடு வாழ்ந்தால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்ற எண்ணம் தோன்றாமல் குறை கண்டுபிடித்து என்னை ஒதுக்கி வைப்பவர்கள் இருக்கிறார்கள். கட்டி வந்த மருமகளை செய்யும் கொடுமை, பேசுகிற வார்த்தைகளை என் காதுகளால் கேட்கவே முடியவில்லை. என் பக்தர்களை பார்த்தால் சாய்ராம் சாய்ராம் என்கிற நாக்கு மருமகளிடம் மட்டும் சாக்கடையாக நாறுகிறது. பேசுகிற பேச்சில், அழைக்கிற அழைப்பில் நாராசம் கலந்திருக்கிறது. அகந்தை அடிமனதில் மட்டுமல்ல, உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. இதை நான் கவனிக்காமல் இருப்பேன் என நினைத்திருப்பார்கள். நிச்சயமாக கவனிப்பேன். வாயை திறக்க முடியாதபடி தொண்டையில் கை வைப்பேன். என் குழந்தையின் அழுகுரலுக்கு சமமான தண்டனையை தருவேன். நெஞ்சத்தை ஒழித்து வஞ்சனை செய்பவளுக்கு நான் நோயாக, சோதனையாக வந்து நிற்பேன் என உனது உள்ளத்தில் சொல்லிக் கொண்டேன். அதை என் குழந்தைக்காக செய்வேன். அதேபோல என் குழந்தைக்கு நான் கூறுவது, என் குழந்தையே, நீ என்னை நொந்து கொள்கிறாய். இது அகந்தையால் அல்ல, அடக்க முடியாத சோகத்தால். உன்னை யாரும் புரிந்து கொள்ளாமையால், உனது கணவனிடம் வெளிப்படும் அன்பின்மையால், நீ படுகிற அடியால். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். என்னை நொந்து பயனில்லை. செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்து என்ன பயன்? இதை செய்தால் பாவம் தீரும் என்பதை அறியாமல், முன் செய்த வினையெல்லாம் இன்று பலன் தருகிறது என்பதை உணர்ந்து, குடும்ப அடக்குமுறைக்கு பணிந்து, உன் காலம் வரும் வரை பொறுமையோடு இரு. தாய் வீட்டுக்கு போவது பற்றியும் விவாகரத்து பெறுவது பற்றியும் சிந்திக்காதே. உனது பாவ கணக்குகள் வேகமாக கழிந்து வருகின்றன. அகந்தையோடு நடப்பவர்களுக்கோ பாவ மூட்டை பாரமாக கொண்டிருக்கிறது. விரைவில் அது சுமையாகும் என்று கூறுவேன். மகளே, இன்னும் சிலர் இருக்கிறார்கள். ஆலயத்தில் முதன்மை ஸ்நானம் வகிக்கவே விரும்புவார்கள். அவர்களை பற்றி யாரேனும் குறைத்து கூறிவிட்டால் கொதிப்பார்கள், சட்டத்திட்டம் போடுவார்கள். ஆனால் செய்வது மட்டும் ஒன்றுமில்லை. நான் தீவிரமான சாய் பக்தன் என பேசுவார்கள். ஆனால் சாப்பாடு போட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு ருசியாய் சமைத்து போட சோம்பல் காட்டுகிறவர்கள் என்னை எங்கிருந்து கவனிப்பார்கள் என இருந்து விடுவேன். பேசும்போது அகந்தையால் பேசுவார்கள். இப்போது அவர்கள் வாய்களில் என் திருநாமம் இருப்பதும் இல்லை, என்னை நினைப்பதும் இல்லை. வீட்டில் ஒட்டடைக்குள் நானும் என் மேல் சிலந்தி பூச்சிகளும் சிற்றெறும்பும் குடியிருக்கிறோம். என் தலைமேல் குப்பை கூலங்கள் இருக்கும், கொண்டு வந்த பொருட்கள் இருக்கும். ஆனால் இந்த அப்பாவால் தானே இந்த நிலைக்கு உயர்ந்து வந்தோம் என்ற நினைப்பு மட்டும் இருக்காது. அகந்தைதான் காரணம். இதனால் நான் ஈராய் பேனாய் இளைத்து போய் களைத்து போய்விட்டேன். இப்படியே அவர்களை செய்து பிறர் முன் தாழ்த்த எனக்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் நான் சீக்கிரம் செய்ய மாட்டேன். ஏன்? அவர்கள் அகந்தையோடு நடக்கிறார்கள். நான் அகந்தையின்மை பற்றி போதிக்கிறேன். யார் ஒருவர் தன்னை விட, தன் பிள்ளைகளை விட, தனக்கு உரிய அனைத்தையும் விட என்னை தன் இதயத்தில் முதன்மை ஸ்தானத்தில் வைத்திருப்பாரோ அப்படிப்பட்ட பக்தருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். முதலில் என்னை அடிமைப்படுத்திவிட்டு என்னால் வரும் நன்மைகளால் தன்னை மறந்து என் மீதே ஏறி நடக்கும் அகந்தையாளருக்கு தாமாகவே பாடங்கள் கிடைக்கும். இதை இப்போது உனக்கு சுட்டிக்காட்ட காரணம், நீயும் என்னை மறந்து உனக்கு நடக்கிற சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பித்து விட்டாய். கொடுமைகளை கண்டு கோவென அழத் தொடங்குகிறாய். எதிர்த்துவிட நினைத்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் தேவையற்றது. பொறுப்போம், காலம் வரும். நான் நேர்மையானவன் என சிலர் பேசுவார்கள். அது கூட அகந்தையாகி விடக்கூடாது. உனது நேர்மையை செயலில் காட்டு, சொல்லி காட்டாதே என சொல்லி கொடுத்தால் யாரும் கேட்பது கிடையாது. உனது பெருமை உன் இதயத்தில் இருக்கட்டும். வாய்க்கு வெளியே வராமல் இருக்க பூட்டு போடு. அதுதான் உன்னை வாழ வைக்கும் என்று நான் உனக்கு ஆலோசனை கூறுகிறேன். நீயாவது என் பேச்சை கேள். எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ விதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் கணவன் அவர்களில் ஒருவன், உன் மனைவி அவர்களுள் ஒருத்தி. அப்படி நினைத்து கொண்டு நான் விதித்த வழிபடியே நடந்து போய் கொண்டிரு. காலங்கள் கடந்து போகட்டும், கவலை மறந்து போகும். நமது சாஸ்திரங்கள் எல்லா தீமைகளையும் விட அகந்தையை பெரிய தீமையாக கூறுகின்றன. அழிவு வரும் பின்னே, அகந்தை வரும் முன்னே என்பார்கள். குடும்ப அழிவு காட்டும், உறவுகள் அழிவு காட்டும் அகந்தையே காரணம் என்பதால் அதை இன்றோடு விட்டுவிடு. அடுத்த முறை உனக்கு நிறைய தகவலோடு வருகிறேன். அன்புடன், ஸ்ரீ சாய்பாபா. சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.